அழுகை குரல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். அவினாஷிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் அங்கே வாழும் மக்கள் இன்னுமே பழைய வழிமுறைகளை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் தோப்புடன் கூடிய ஒரு வீடு புதுசாக விலைக்கு வந்ததும் அதை வாங்கி குடியேறினது தான் மனோகரன் குடும்பம். மனோகருக்கு கோமதி என்ற மனைவியும் ஷாலினி என்ற 10 வயது மகளும் இருந்தாங்க. நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணுங்கிற அவங்க ஆசை இப்போ தான் நிறைவேறிச்சு. புது வீட்டிற்கு குடிபுகுந்த சில நாட்கள் வரை அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கோமதி ஒரு நாள் தனது வேலையெல்லாம் முடிச்சு விட்டு மாலையில் மாடுகளுக்கு ஆகாரம் வைப்பதற்காக தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே மாட்டுக்கு தண்ணி காட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் லேசாக கேட்குது. கோமதி சிறிது பதட்டத்துடன், யார் அது இந்த சாயங்கால நேரத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் நம்ம தோப்புக்குள்ளே என்று நினைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று போனது. யாராச்சும் இந்த வழியாக போயிருப்பாங்களா இருக்கும்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல நிலைக்கையில் திரும்பவும் அதே அழுகு குரல் கேட்குது. கோமதிக்கு பக்கமாகவே கேட்குது. கோமதி சற்றென்று திரும்பி பார்க்க யாரையும் காணவில்லை. ஆனால் அந்த அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோமதிக்கோ பயம் தொற்றிக் கொண்டது. பயத்துடனே அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடந்து செல்றா. அந்த சத்தம் அந்த தோப்பின் கடைசியில் இருந்த தென்னை மரத்திலிருந்து வருவதை கவனிக்கிறாங்க. அவளுக்கு இதயம் வெடித்து விடுவது போல இருக்கு. எனினும் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை தென்படுகிறதா என்று மேலே பார்த்தாள். மீண்டும் அந்த சத்தம் நின்று போனது. எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை. பார்த்தபடியே பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே சென்று கதவை சாத்தி தாளிட்டுக் கொள்கிறாள். அன்று இரவு சாப்பிடும்போது அந்த அழுகை சத்தத்தை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறாள் கோமதி. அவளை கவனித்த மனோகர், என்னாச்சு உனக்கு, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க என்று சொல்லி சமாளித்தாள் கோமதி. பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து தூங்க போனாங்க. கோமதிக்கு தூக்கம் வரவே இல்லை. பின் தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டு தூங்க போனான். அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கோமதி எழுந்து அனைவருக்கும் காஃபி போட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அடுப்பில் காஃபி பொங்குவது கூட தெரியாமல் நேற்று கேட்ட அந்த அழுகை சத்தத்தையே யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி சுயநினைவுக்கு வந்த கோமதி அடுப்பை அணைச்சி காஃபி டம்ளரில் ஊற்றி மனோகருக்கும் ஷாலினிக்கும் கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கும்போது இனி அந்த அழுகை சத்தத்தை பற்றி யோசிக்கவே கூடாது என்று முடிவெடுக்கிறாங்க கோமதி. அனைவரும் குளித்து முடித்து சாப்பிட்டதும் எப்போதும் போல மனோகர் தோட்டத்துக்கு போகிறாரு. ஷாலினி ஸ்கூல் லீவுங்கிறனால தோழிகளுடன் விளையாட சென்று விட்டாள். கோமதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். எப்பொழுதும் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் கோமதி. மாலை 6 மணி அளவில் மனோகர் வீட்டின் முன் அறையில் டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். கோமதி கிணற்றடியில் பாத்திரங்களை கழுவிவிட்டு எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்ற அந்த அழுகை சத்தம் கேட்டது. கோமதிக்கு மீண்டும் பயம் தொற்றிக்கொண்டது. அருகில் யாரேனும் உள்ளனரா என்று கூர்ந்து கவனிக்கிறாங்க. சத்தம் நின்று போனது. பயத்தில் அவளுக்கு வேலை ஓடவில்லை. மீண்டும் அழுகை சத்தம் கேட்கிறதா என்று கவனித்து கொண்டிருந்தாள். மறுபடியும் அந்த அழுகை சத்தம் கேட்டது. கோமதி ஐயோ பேய் பேய் என்று அலறிட்டு கத்தி கொண்டு வீட்டிற்குள் ஓடுகிறாள். ஓடி சென்று தனது கணவன் மனோகரிடம், என்னங்க என்னங்க, ஏண்டி இப்படி பேயை பார்த்த மாதிரி கத்திக்கிட்டு ஓடி வரேன்னு மனோகர் கேட்குறாரு. என்னங்க, அங்கே யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, என்னன்னு பாருங்க. என்னடி சொல்கிற, இங்கே யாரடி அழ போகிறாங்கன்னு மனோகர் கேட்குறார். பயமாக இருக்குது, நீங்கள் பாருங்க முதல்லன்னு சொல்கிறாங்க. சரி பயப்படாதவா போய் பார்க்கலான்னு இருவரும் வெளியில் பார்த்தாங்க. அங்கே வெளியில் எந்த சத்தமும் கேட்கல. மனோகர் கோமதியை முறைத்து கொண்டு, இங்கே யாரையுமே காணோம். இல்லைங்க, எனக்கு அழுகிற சத்தம் கேட்டுச்சு, எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லைங்க, அது சரி விடு, ஆந்த கீந்த ஏதாச்சும் கத்திருக்கும், வா வீட்டுக்குள்ளே போகலாம் என்று சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சென்று விட்டார் மனோகர். இவர் சொல்கிற மாதிரி ஒருவேளை ஆந்தையாகத்தான் இருக்குமோ, நமக்கு தான் குழந்தை கத்துற மாதிரி கேட்குமோ, இனிமேல் எதாக இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், இந்த வெளியிலேயே வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கிறாங்க கோமதி. அன்று அனைவரும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல் அனைவரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கோமதிக்கு அன்று வேலை பளு அதிகமாக இருந்ததுனால அந்த அழுகை சத்தத்தை பற்றி சுத்தமாக மறந்தே போயிருந்தாள். ஷாலினி தோழிகள் வெளியூருக்கு சென்றிருந்தனால வீட்டின் பின்புறம் இருந்த தோப்புக்கு விளையாட போயிருந்தா ஷாலினி. மாலை நேரமாகிவிட்டதனால் கோமதி தன் மகள் ஷாலினியிடம், ஷாலுமா சாயங்காலம் ஆயிடுச்சுமா, விளையாடாத போதும் வீட்டுக்குள்ளே வான்னு. இருமா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரி சரி இருட்டுறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க கோமதி. சிறிது நேரத்தில் அம்மா அம்மா என்று அலறி எடுத்து கத்தி கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வரா ஷாலினி. உடனே அவள் அழுகிற சத்தத்தை பார்த்துட்டு கோமதியும் சரி மனோகரும் சரி உள்ளே ஓடி வராங்க. உள்ளே ஓடி மகளை என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே அங்கே அந்த குழந்தை சொல்லுது, அந்த தென்னை மரத்தில் இருந்து ஏதோ சத்தம் வருது, நான் பந்து விளையாடும் போது சத்தத்தை கேட்டேன். மனோகர் டார்ச் அடித்து கொண்டே அந்த கடைசி தென்னை மரத்து அருகில் போகிறாரு. தென்னை உச்சியில் டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்தை வந்து பறந்து போகுது. முதல்ல அது என்னன்னே சரியாக தெரியாதால மனோகர் திடுக்கிட்டுறாரு. பின்பு அந்த ஆந்தை தான் என்று தெரிஞ்சவனும் பயம் தெளிஞ்சு கோமதியை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல அது ஆந்தை தான் இருக்குன்னு சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் அழுகை சத்தம் பலமாக கேட்குது. மனோகருக்கே இப்போ திக்கு திக்கு அப்படின்னு சொல்லி நெஞ்சு அடிச்சுக்குது. சட்டுன்னு திரும்பி மரத்தில் பார்த்தா அங்கே எந்த ஆந்தையும் இல்லை. அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா அது ஆந்தை இல்லை வேற ஏதோன்னு, இங்கே நிற்கவே வேணாம், வாங்க நம்ம உள்ளே ஓடிடலான்னு சொல்லி மனோகரையும் சேர்த்து அதிகமாக பயமுறுத்தி கோமதி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இருவருக்கும் இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வேலையாக பூசாரியை போய் பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேசிக்கிட்டு இருவரும் விடிய முழிச்சுக்கிட்டு மகளை பார்த்துக்கிட்டு பத்திரமாவே உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய சாமியாரை வரவழைச்சிருந்தாங்க. அந்த சாமியார் அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டினார். பின்னாடி ஒரு தென்னங்கன்று எடுத்து பாலாபிஷேகம் செய்து மந்திர உச்சாடங்கள்லாம் செஞ்சு பல பூஜைகள்லாம் செய்கிறார். பிறகு மனோகர் குடும்பத்தாரோட கையில் எல்லாத்துக்குமே மந்திரிச்சு ஒரு தாயத்தும் கட்டி விடுறார். அவர்களிடம் பூசாரி சொல்கிறார், மனோகர் இனிமேல் உங்களுக்கு எந்த அழுகை சத்தமும் கேட்காதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தட்சணையாக பணமும் வாங்கிட்டு கிளம்பிடுறார். அது முழுவதுமே அவர்களுக்கு எந்த ஒரு அழுகை சத்தமும் கேட்கவே இல்லை. எனினும் பின்னாடி இருக்கிற தோப்புக்கு செல்றதுக்கு எல்லாரும் பயப்பட்டாங்க. எந்த சத்தமும் கேட்காதனால அன்றிரவு மனோகரன் குடும்பம் நிம்மதியாக தூங்கினாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. வீட்டில் இருந்த அனைவரும் பயந்துட்டாங்க. இந்த முறை அந்த அழுகை சத்தம் தொடர்ந்து பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தது. கூடவே ஏதோ சலசலப்பு சத்தமும் கேட்டுச்சு. மனோகரும் கோமதியும் சாமியார் கட்டிய கயிறு கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தோப்புக்குள்ளே மெல்லமாக அடி எடுத்து வச்சு போகிறாங்க. அந்த தென்னை மரத்தை பார்க்க அதில் ஒரு கரிய உருவம் தெரிஞ்சுது. இவர்கள் இருவரையும் பார்த்த அந்த கரிய உருவம் சடசடவென்னு மரத்துலேருந்து கீழே இறங்கி அவர்களை நோக்கி வந்தது. மனோகரும் கோமதியும் வாயப்பிளந்து நின்றுட்டாங்க. அந்த உருவம் இவர்களை பார்த்து, சாமி நான் தானுங்க மாடேன், 4 நாளைக்கு முன்னாடி தேங்காய் போட வந்தப்போ என்ற செல்ஃபோன் தென்னை மட்டலையே மறந்து வச்சுட்டு போயிட்டேனுங்க. எந்த தோப்பில் வச்சுன்னு தெரியாமல் 3 நாளாக ஃபோன் போட்டு பார்த்து ஒவ்வொரு தோப்பாக தேடிட்டு இருந்தேனுங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தோப்பில் தான் இருந்திருக்குது. மீண்டும் அழுகை சத்தம் கேட்டது. மாடன் அந்த ஃபோனை அட்டன் செய்து, நான் செல்ஃபோனு எடுத்துட்டேன், கோமதி அம்மா வீட்டு தோப்பில் தான் இருந்துச்சு, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நான் கிளம்புறேன்னுங்க அப்படின்னு மாடன் சொல்கிறான். மாடனை வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்த மனோகரன் கோமதியும் மாடன் கிளம்பும்போது மனோகரை கேட்டார், மாடா அந்த ஃபோன் எங்கே வாங்கின? ஏனுங்க சாமி, சார்ஜ் நல்லா நிற்கிது, 3 நாளாக எல்லாத்தையும் பயமுறுத்திடுச்சு, அதுதான் கேட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாரு. நம்ம ஏதோ பெரிய திகில் கதைன்னு நினச்சோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சே.